என்னடா லுக் அப்படிலாம் அடிப்பா. என்ன அதிகமா தோனி திட்டின்னு போய் டூபே ரொம்ப திட்டுவாருங்க. டூபே வைக்கிற எடுத்துக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா பாலும் சிக்ஸுக்கு போ அப்படின்னு அந்த இன்டென்ஷனோட விளையாடும் போது குறுக்க இந்த கவுச்சிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒருத்தர் குறுக்க வந்துருப்பாரு. இவர் எதுக்கு இந்த எனக்கு பிளேயிங் எனக்கு புரியல. சிவம் டூபே ஓடி வந்து எனக்கு புது பேட் வாங்கிருக்கேன், இதுல மிடில் படத்தா கொஞ்சம் பார்க்கணும், ஒரு 4 பால் போடேன் அப்படின்னு சொன்னா எப்படி போடுவாங்க அந்த மாதிரி வந்து. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and CSK fans to AAA. சார், சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டோட எண்டு வரும்போது பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் நான் வந்து யாருங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு எல்லா டீம்ஸும் இந்த கடைசி மேட்ச்சில் வந்து எலிமினேட் ஆன டீம்ஸ் எல்லாமே சூப்பராக விளாடினாங்க. சிஎஸ்கேவும் அந்த லிஸ்ட்டில் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கடைசி மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு சிஎஸ்கே vs GT? இது அந்த காலத்துல இந்தியா கிரிக்கெட் ஆடும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே ஒரு 70 ரன் எடுக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் 360 அடிப்போம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க இப்ப பிளேட் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட்னுவாங்க. அது மாதிரி இப்ப லோலி பிளேஸ் டீம்ஸ் யாரெல்லாம் இருக்கும் உங்களுக்கு நான் சொன்னேன், வேலையே வேணாம் எனக்கு வேலை கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு திமிரா இன்டர்வியூ போறான்ல, அந்த கதை தான். சம்டைம்ஸ் டெய்லண்டர்ஸ் வந்து என்ன ஆகும், 70 for 9 இருக்கு. இந்த டெய்லண்டர்ஸ் எடுத்துடலான்னு நல்ல நல்ல போலர் போடும்போது கண்ணாவும் பணம் சுத்துவாங்க கரகம். ஆங்குயிலே பூங்குயிலே அண்ணாத்த ஆடுறான்னு ஆடின்னு இருப்பாங்க. 4-6 போயிட்டு இருக்கும், என்ன போட்டா அவங்க அவுட் ஆவாங்கன்னு தெரியாது. அந்த கதி தான் இப்போ இந்த டெய்லண்டர்ஸ் கதை கடைசி 4 பிளேஸ்ட் டீம்ஸ் SRH RCB அடிக்குது, பஞ்சாப டெல்லி அடிக்குது, ஜிடி டாப்ல இருக்கிற டீம் சிஎஸ்கே அடிக்குது. ஜிடிக்கு என்னைக்குமே ரொம்ப சுமார் ரெக்கார்ட் சிஎஸ்கே அகேன்ஸ்டா. அவங்களுடைய மிடில் ஆர்டர் ரெடில் ஆர்டர்னு அவங்களுக்கு சொன்னேன். முதல் 2-3 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இது கரெக்டா ப்ரூவ் பண்றாங்க நான் சொன்னதை. எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், நான் வந்து 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஷாருக் கானுக்கு போலிங் நீங்க கொடுக்கணும்னு. எங்கேருந்து யார் வழியா போச்சு நியூஸ்ன்னு தெரியல, கரெக்டா அவரை போலிங் போட வச்சு என்னை அதிகமா தோனி திட்டின்னு போய் டூபே ரொம்ப திட்டுவாருங்க. டூபே வைக்கிற எடுத்துக்காரு. சார், 2 டீம்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்கன்னா, ஜிடி வந்து ஒரு நம்ம டாப்பில் இருக்கணும், இந்த டாப் 2 இடம் நமக்கு வேணும், குவாலிஃபயர் 1 வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விளையாடி இருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஆஹா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினில் வந்து நிப்பாட்டிருச்சு. பட் சிஎஸ்கேக்கு அடுத்த சீசன் போகும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வேணும். பிளேயர்ஸ் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியில் மேனேஜ்மெண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கடைசி மேட்ச்சில் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அது கிடைச்சிருக்குது. அதுக்கு மேஜர் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டா, பேட்டிங்கா, இல்லை அதை தாண்டி டீமுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டா? அது எப்படி கடைசி ஒரு மேட்ச்சில் மட்டும் திடீர்னு வந்துச்சு? நீங்க சுத்தமா பிரஷர் கிடையாது, 0 பிரஷர். ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்றேன். வீரத்தை அலட்சியமா காட்டுறதுன்னு. வீரம் பிரேவரி, அலட்சியம் தான் ஈஸி, பிரேவ் ஈஸின்னு வருது. அதுதான் பிரேவிஸ். பிரேவிஸ் வந்ததுல இருந்து எனக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் ஜெயிச்சு கொடுக்க போறேன் அதெல்லாம் கிடையாது. என் கேம நான் ஆடுறாருல, அது மாதிரி எல்லாரும் ஆயிட்டாங்க. ஆயுஷ் மாற்றி 28 ரன் அடிக்கிற உள்ள வந்தோடனே. ஸோ அப்சல்யூட் ஃப்ரீ, வி ஆர் நாட் பாதர் அபவுட் த ரிசல்ட். நான் என்னை எப்போ போய் சேர்ந்தேன்னு நான் போன ஜாலியா என்ஜாய் பண்ணி ரைடன் போற மாதிரி அந்த ஆட்டிடியூட் வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஐயோ இந்த இவனை ஜெயிக்கணும் அவனை ஜெயிக்கணும் இவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும். அது இல்லாததுனால மீதி பேருக்கு தான் ப்ரெஷர். நம்ம இமேஜ் இஸ் டேக்கிங் எ பீட்டிங் நோ. இவங்க போட்டு இத்தாட்டம் ஆடுறாங்க, கரகாடின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணாப்புன்னு போயிடுச்சு மேட்ச். கை விட்டு முதல்ல அந்த ஒரு அர்ஷத் கான் ஓவர்லயே மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கு. டோட்டலி 0 ப்ரெஷர்னால இப்படி ஆடணும். இப்படி எல்லா இடத்துலயும் ஆட முடியாது. இன்னைக்கு அப்சல்யூட். நான் நேற்று நம்ம நைட்டு வீடியோ முடிக்கச்சு என்ன சொன்னேன், டாஸை ஜெயிக்கணும், எல்லா பாலும் சுத்தணும்னு. அது வந்து மாற்று காதல விழுந்துச்சு. அவர் நார்மலாவே அப்படிதான் சுத்துறாரு. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா சுத்தினாரு. பிரேவிஸ் கேட்க வேணாம். பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல, திருப்பி இந்த ஆப்ஷன்லாம் வந்து ரிட்டன்ஷன்ற ஒரு வார்த்தை வச்சு உங்களுக்கு வேற எந்த பேரும் வேணா வரட்டும் மைண்ட்ல. முதல் பேர் பிரேவிஸ், செல்லக்குட்டி பேர் தான் வரணும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வேற யாரையாவது ஃபர்ஸ்ட் பிரேவிஸ் ரிட்டைன் பண்ணுங்க. T20 என்ன ஸ்டாம்ப் டெஃபினிஷன், இதுதான் கிரிக்கெட். பேட்டிங்கா இருக்கட்டும் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், இதுதான். சார், பிரேவிஸோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே ஆயுஷ் மாத்ரே மாதிரியே இந்த உர்வில் பட்டேல் அப்படிங்கிறவரும் வந்து சின்ன ஒரு இடம் தான் அவருக்கு வந்துட்டு கடைசியில் எடுத்துகிட்டு வராங்க ஒரு 3-4 மேட்சுக்கு. அதில் அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு உர்வில் பட்டேல். ஸோ அவரும் ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபேக்டராக தெரிகிறாரு. சூப்பராக ஆடுறாங்க எல்லாரும். இன்டென்ட் இஸ் பிரில்லியன்ட். பட் இந்த இன்டென்ட் வந்து கண்டென்ட்ல முடிச்சிருக்கு. ஐ எம் கண்டென்டட் வித் 3 4s and 2 6s. போறோம் பேப்பர் ஸ்கோர் வந்துச்சு 25 தாண்டினா இண்டுல வந்துடும். அந்த மாதிரி முன்னெல்லாம் அந்த மாதிரி 30 பாஸ்
15 பால் 34. அது அது ஒரு ரிஸ்க். அது பண்ணீங்கன்னா இன்னைக்கு கிளிக் ஆச்சு, ரைட்? எப்பயும் அது கிளிக் ஆகும். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து கண்டினியூஸ் ஆகணும். ஜாஸ் பட்லரை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடிச்சுனே இருப்பார் 6 4. ஆனா கடைசி வரைக்கும் ஆடினே இருப்பார். அதை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் ஆஃப் சைட்ல ருத்ராஜ் கைக்வாட நான் இப்ப சொல்றது நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஆஃப் சைட்ல ஆடுற ஸ்ட்ரோக்ஸ் நீங்க அடிங்க. நல்ல பவர் பிளேல அடிக்கணும். பட் ஆஃப் சைட்ல ஆடுற ஸ்ட்ரோக்ஸ் நீங்க கொஞ்சம் லீன் பண்ணி பாடி வெயிட்ட கொடுத்து ஆடினீங்கன்னா இன்னும் லாங்கர் இன்னிங்ஸ் வரும். இவங்க என்ன பண்றாங்க, நின்ற இடத்துல இருந்து அப்படி ஆடுறதுனால ஆயுஷ் மாத்ரேயோட டிஸ்மிசல் சொல்றேன். நின்ற இடத்துல இருந்து அடிக்கும் போது அது க்ளோஸ் டு த பாடி பிச் ஆகும் போது பேட்டை கீழே எடுத்து வரும்போது இந்த குனிய மாட்டேன்றீங்க. அப்போ வந்து பேட் ஃபுல் பேட் போறதுக்கு போல பேட் இப்படி போகுது ஆங்குலரா போகும்போது ஸ்லைஸ் ஆகி இன்னைக்கு அவுட் பாருங்க. இல்ல மிட் ஆஃப்ல அவுட், இல்ல பாயிண்ட்ல அவுட். ஸோ ஆஃப் சைட் பிளே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பாடி வெயிட் நீங்க கிட்ட கொடுக்கணும். பட் நீங்க அப்படியே நின்று இல்ல ஜஸ்ட் கேஷ்ல சுனில் நரன் ஆடுவாரு, அந்த மாதிரி ஆடுறீங்க. அது வந்து இவங்க மாத்திக்கணும். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு 25 and 30 அப்படி நீங்க பண்ணீங்கன்னா திருப்பி ஒரு புதுசா ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கிளிக் ஆயிடுச்சுன்றதுனால எப்பயும் அது கிளிக் ஆகாது. இன்னைக்கு இட் வாஸ் ஆர் டே நல்லா கிளிக் ஆச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த விஷயத்த அவங்க எல்லாம் ஆயுஷ் மாத்திரம் எல்லாம் டெவாஸ்டேட்டிங் அடிக்க முடியும். ஒரு 80-90 ஈஸியா அடிச்சு கம்ப்ளீட் கான்பிடன்ஸ் கலைக்க முடியும். அவரு 30-40 அவுட் ஆகக்கூடாது. உருவேல் பட்டேலுக்கு அதே தான் சொல்லும். பிரேவிஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரேவிஸ் எல்லா பாலும் அடிக்க போறாரு. அவர் போலாம். ஏன்னா அவர் டுவர்ட்ஸ் லாக் வராது. அவருக்கு மட்டும் அந்த லீவரேஜ் கொடுத்தலாம். பிகாஸ் அவர் ஐ எம் தேர் டு பில்ட் த போலர். நீ ரஷீத் கானாரு, நீ சொல்லினாரு, எனக்கு எங்கேயா ரேஞ்சில் போட்டு நான் அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த இன்டென்ட் வந்து சான்ஸே இல்ல பாஸ். இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே பார்க்கல பாஸ். நீ என்ன வேணா போடு, உன்னை நான் மெரியிறேன்ட்டு ஆடுற அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் தான் பெஸ்ட், பிரேவிஸ் தான். ஜிடியோடைய இந்த சேஸ்ல சிஎஸ்கே பேட்டிங்ல மட்டும் கிடையாது, நாங்கள் பவுலிங்லையும் இன்னைக்கு வெறித்தனமான ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா வந்து காட்டினாங்க. ஸோ சிஎஸ்கேடைய பவுலிங் பத்தி சொல்லுங்க. சிஎஸ்கே பவுலிங் தேங்க் காட் வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் நான் சொல்லேன், அதை போடல இன்னைக்கு. ஸ்ட்ரெயிட் ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போட்டுருக்காங்க. அதுலதான் இறங்கி வந்து கட்சியில ஸ்லிப்ல விட்டு பாருங்க சுப்மன் கில். அதே பால் அவுட் சைட் ஸ்டம்ப் போட்டீங்கன்னா வெளில போயிருக்கும் எக்ஸ்ட்ரா ஹவுஸ் மேல. ஸ்டம்ப் ரேஞ்சிலேயே போட்டு ஆடும்போது எட்ஜ் ஸ்லிப்ல போச்சு. ஸோ வி ஸ்டக் டு தட் லைன். லைன்ல ஸ்ட்ரேயா போல ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போடுறது என்ன போல கம்போஜ் வந்து வெரி கம்போஜ்டே இருக்காரு. எப்பயுமே வந்து ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஒரு விக்கெட்ல 2 விக்கெட். அவர் இடையிலன்னா கையில் எடுத்துருவாரு. அந்த விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு. அது இன்னைக்கு பர்ஃபெக்டா கிளிக் ஆயிடுச்சு. 3 விக்கெட்ஸ் விழுந்த உடனே பேஃபில்ட் ஆயிட்டாங்க. அதுவும் ஜாஸ் பட்லர் போனோடனே பாதி மேட்ச் ஓவர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஜாஸ் பட்லர் பேக் போன் உங்களுக்கு. இவருக்கு இப்ப இன்னைக்கு கரெக்டா டைட்டா போடான்னு சொன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் விக்கெட் விழுந்துச்சுல்ல, அந்த டென்ஷன்ல ஃப்ரீ ஸ்ட்ரைக் ரேட் சாய் சுதர்ஷனுக்கு வரல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. பட் சாய் சுதர்ஷன் மாதிரி ஒருத்தர் தான் தேவை அவங்களுக்கு. இந்த மாதிரி டிஸ்மெல்லா பேட்டிங் ஆடும்போது 30 for 3 எல்லாம் சாய் சுதர்ஷன் நிக்கணும், சாய் சுதர்ஷன். பட் அந்த எண்ட்ல அன்பார்ச்சுனேட்லி இப்போ ரஷீத் கான் எடுத்துக்கோங்க, டெவாட்டியாலாம் எடுத்துக்கோங்க. நீங்க மெதுவா போட்டீங்கன்னா கரகம் ஆடி முடிச்சு அவங்களே பார்ப்பாங்க அவுட்டர். அவங்க எல்லாம் வேகமா மூலையே எல்லாம் போட்டா அடிச்சுனே இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையில மாட்டிக்கினாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்படி ஜாஸ்தி ஓவர் இருக்கு, கம்மி ரன் அடிக்கணும்ன்ற ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கையிலேயே ஓடி வந்து காலில் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு நீங்க வந்தது. ஸோ இப்போ இவங்களுக்கு ஜிடி பிளே ஆஃப்ல வரும்போது இந்த விஷயம் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணிப்பாங்க ஆப்போனன்ட்ஸ். ஓஹோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்து வந்து குவிக்கா 3 விக்கெட் எப்படியாவது டைட்டா போடணும். முதல் இவங்க திருப்பி விக்கெட் எடுக்கணும்னு போடுற ஆட்டிடியூட இங்க மறந்துடலாம். T20ல நான் டைட்டா போட்டுனே இருக்கேன். அவனுக்கு நீ ரன் எடுக்க முடியாம டெஸ்பரேட் ஆகும்போது நீ மிஸ்டேக்ஸ் பண்ணுவ, அதுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற ஆட்டிடியூட் தான் பெஸ்ட். இவரை கரெக்டா மூவிங் டெலிவரி வீக் நான் போட்டு எடுத்துறேன் 2 ஸ்லிப் வச்சுலாம் நீங்க பண்ணீங்கன்னா 4 எட்ஜ் போச்சுன்னா மேட்ச் மாறிடும். ஸோ அந்த ஆட்டிடியூட் போகக்கூடாது. எக்கானமி ஃபர்ஸ்ட் கிரைடீரியா எக்கானமி. பேட்டிங்ல எல்லா பால் 6 அடிக்கணும். இந்த 2 கிரைடீரியா அதை புரிஞ்சுட்டவங்க நம்ம பிரேவிஸ் மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம எடுக்கலாம் டீம்ல, எப்பயுமே இருக்கலாம். ஏன்னா இந்த ரிட்டன்ஷன்ல நான் எனக்கு கரடியா கத்தி ஓஞ்சி போட்டேன். இந்த நம்ம இப்படிதான் ஃபேப் டு பிளேஸ் விட்டோம். யாருக்கு? மொயின் அலி ரிட்டன்ஷன்ல. அது எவ்வளவு ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக் அது. அந்த மாதிரி தப்பித்தவர் திருப்பி ஏன் பண்ண போறான்னு பயம். இவர் அப்படியே பொக்கிஷ மாதிரி பாத்துக்கோங்க பிரேவிஸ். சார் சிவம் டூபேவை பவுலிங் போட வச்சாங்க. அவரை மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லாமல் இந்த ஒரு மீடியம் பேஸில் போடக்கூடிய சில பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த T20 செனாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மீடியம் பேஸ் பவுலர் ஒரு 110 120 ஓடி வந்து போடுறாங்கும் போது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. சிவம் தூபே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டில் பவுலிங் போடுறாரு. ஸோ அவருக்கு இன்னைக்கு அது 2 ஓவரில் ஒரு 33 ரன்னை கொடுத்துட்டாரு. அவரோட பவுலிங் பற்றி சொல்லுங்கள். ஆமா, அது என்னன்னா காரணம் அவங்களுக்கு இப்போ தைரியமா கொடுத்ததுக்கு காரணம் 3 விக்கெட் விழுந்துச்சு. ரெகுலர் பவுலர்ஸ்லயே 3 விக்கெட் விழுந்தாச்சு. இப்ப கொடுத்தோம். ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க பேக் அவங்க பின்னாடி போயிட்டு டேக்கிங் 2 ஸ்டெப்ஸ் பேக் நோ பார்த்து ஆடணும்ட்டு.
அந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ரிலீஃப், அதுவும் கிளிக் ஆயிருக்கலாம். பட் இங்க ஏன் கிளிக் ஆகலன்னா பியூர் பேட்டிங் ஸ்ட்ரிப், இங்க நத்திங் ஃபார் த bowlers. இங்க வந்து இப்படி தூவினா கஷ்டம், அங்க வந்து தூவலாம். எப்படின்னா பிராவோ மாதிரி வேரி பண்ணணும், லைனை வேரி பண்ணி ஒயிட்ல போடுறது, ஓடி வந்து ஸ்லோவா போட்டு பால் கரெக்டா யார்கர் லெங்க்ல டிப் ஆறதுலாம் இருக்கு, அந்த மாதிரி பால்லாம் நீங்க போட்டீங்கன்னா தப்பிக்கலாம். ஷிவம்ட்டு போய் ஓடி வந்து எனக்கு புது பேட் வாங்கியிருக்கேன், இதுல மிடில்ல படத்தா கொஞ்சம் பார்க்கணும், ஒரு 4 பால் போடேன் அப்படின்னு சொன்னா எப்படி போடுவாங்க? அந்த மாதிரி வந்து ஓடி வந்து நடு பிச்சில் போட்டுருக்காரு. நீங்க நடு பிச்சில் ஸ்லோவா போட்டீங்கன்னா இங்க வந்து கோமால இருக்கிறவங்க கூட எழுந்து வந்து அடிக்கும். அது அது அங்க போடக்கூடாது. க்ளோஸ் டு த கிரீஸ் எல்லாம் போட்டிருந்தாருன்னா ஒரு சான்ஸ். ஸோ இன்னைக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜியே பேடா இருந்தது. பட் இந்த மாதிரி போலர்ஸ் எங்க ரொம்ப டேஞ்சர்னா, பிட்ச் நான் சொன்னேன் கேரம், நான் இந்த இது கேரம் போர்டு கேரம் பிட்ச் சொல்ல தெரியுமா? ஹோல்ட் ஆகி வருது பாருங்க. அங்க இந்த மாதிரி போலர்ஸ் ரணகாலம். நீங்க அடிச்சு முடிச்சப்பறம் மூக்கு மேல நிக்கும், எல்லா கார்டன் போர்டு விளையாண்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான். இன்னைக்கு விக்கெட்ல ஒண்ணு இந்த பிட்ச்ல ஒண்ணும் பண்ண முடியாது அவரால. சார் ரவீந்திர ஜடேஜாவை எடுத்த உடனே ஓப்பனிங்ல உள்ள கொண்டு வந்த அந்த மூவ். ஆமா. என்னன்னா ஐ தாட் அஸ் மச். என்னடா கொண்டாட பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லுக்கு இல்ல, சுப்மன் கில் ஸ்ட்ரோக்ஸ் போறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சோ இந்த ஷார்ட் ஆர்ம்ல வந்து டப்புன்னு புல் அடிக்கிறது, இல்ல ரொம்ப ஸ்கொயர் லெக்ல அடிக்கிறது. ஏன்னா இங்கேயும் செப்பாக்ல நான் நினைச்சேன் அதே மாதிரி ஜடேஜாக்கு தான் நினைக்கிறேன். ஸ்வீப்ல வந்து டீப் ஸ்கொயர் லெக்ல அவுட். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நமக்கு சாம்பியன்ஷிப் அச்சமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு என்கவுண்டர் பண்ணோம்ல செப்பாக்ல, அதுல நான் கூட சொன்னேன் பாதி மேட்ச்ல வந்துட்டு நம்மளுடைய ரெக்கார்டிங் பண்றதுக்குன்னு, அதுல ஸ்கொயர் லெக்ல அவுட், ஸ்வீப் அவுட் அவுட். அது அப்படியே மைண்ட்ல திருப்பி சில சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த ஹீரோ எல்லாம் எழுந்துப்பாங்க, நோ 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 அப்படின்லாம் எழுந்துப்பாங்க. எனக்கு என் கிட்ட நெருங்காத, பார்த்தா கனவா இருக்கும். அந்த மாதிரி பிளாஷ்பேக் மோட்ல போறதுக்குன்னே ஒன் ஜடேஜா கொடுந்தாரு ஓப்பனிங்ல. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. இன்னொரு விஷயம், இந்த 20, 30, 40 இந்த யங்ஸ்டர்ஸ் அவுட் ஆகினே இருக்காங்களே பிரமாதம் ஆடிட்டு, இவங்க என்ன நினைக்கிறாங்க, மௌனராகம்ல ஒரு கார்த்திக் மாதிரி வந்துட்டு ஒரு டேஷிங் அப்பியரன்ஸ் கேமியோல வந்துட்டு அப்படி போயிடுறாங்க. அந்த ரோல் மறக்க முடியாது போய் வந்துட்டு போயிடுறாங்க. T20 20 ரன்ஸ் இல்ல 20 மினிட்ஸ்ல போயிடணும்னு போயிடுறாங்க. பட் அவங்களுடைய கன்சர்ன் யோசிச்சு பாத்தீங்க என்னன்னா மீதி பிளேயர்ஸ், இப்ப நம்ம புலுக்குவாரு, திரிபாதி, ஹூடா, இவங்க எல்லாம் மௌனராகம் மோகன் மாதிரி சைலண்டாவே இருக்காங்க பாட்டு கையில வச்சுன்னு. அதனால இவங்க வந்து மௌனராகம் கார்த்திக் மாதிரி மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் போக்கஸ்டா கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆகணுன்றது கொஞ்சம் இருக்கலாம். இந்த நூர் அகமது அப்படிங்கிறவர் வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பவுலராக இந்த டீமுடைய பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இருந்திருக்காரு, பண்ணாத போது இருந்திருக்காரு. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஏற்கனவே கலீல் அண்ட் அன்ஷுல் கம்போஸ் பற்றி சொல்லிட்டனால நூர் அகமது ஒரு பவுலிங்கை பற்றி சொல்லுங்கள். ஆமா, இப்போ நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு டிராவிஸ் அபிஷேக் சர்மா பேர், ஒரு சாய் சுதர்ஷன் இந்த கில் பேர், ஆர் இந்த பிரியான்ஷ் அவருடைய பேரு, ஆர் நம்ம வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி பேர்ஸ் வந்து முதல் 3 ஓவர்ல 60 ரன் அடிச்சாங்கன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க ஸ்பின்னர் சுமாரான ஸ்பின்னரா இருந்தா கூட அந்த ஸ்பின்னரை கொண்டு வரது பெட்டர். ஏன்னா ஸ்பின்னரை கொண்டு வரும்போது ரொம்ப ஷார்ட் ஸ்டெப்ஸ் தான், 4 ஸ்டெப்ல ஸ்டம்புக்கு வந்துடுறாங்க. சோ ஒரு ரன்னர் நீங்க வாட்ச் பண்றதுல இருந்து அவங்க பால் டெலிவர் பண்ற டைம் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ஃபாஸ்ட் பவுலர். ஓடி வர டைம் கம்மி, பால் டெலிவர் ஆன உடனே மைண்டுக்குள்ள நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்பின் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓடும். இறங்கி போய் ஃபுல் டாஸ் அடிச்சிடலாமா, ஸ்வீப் அடிக்கலாமா, பேடல் ஸ்வீப்பா, ரிவர்ஸ் ஸ்வீப்பா, இல்ல வந்து தள்ளிட்டு ஓடிக்குள்ள ஆப்ஷன்ஸ் ஓடும்போது உங்க சான்சஸ் ஆஃப் நீங்க எரர் கமிட் பண்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நல்ல ஃப்ளோல இருந்துச்சு, அதனாலதான் அந்த இடத்துல ஸ்பின்னர் வந்தே தீரணும். இங்க நம்ம ஜடேஜாவை முதல்லயே கொண்டு வந்து லைட்டா பயமுறுத்திட்டு இவரை கொண்டு வந்த உடனே when you know that you have already lost 3 wickets, your strike rate is coming down, your run rate is coming down. இந்த இடத்துல நான் அடிக்க போயிட்டு எங்கேயோ அவுட் ஆயிட போறேன்னா இவர் 2 பக்கமே போடுவாரு, இந்த பயம் இந்த டவுட் எல்லாம் ஓடி இருக்கும் ஆங்ஸைட்டி மைண்ட்ல. அதனாலதான் he is too accurate for a left arm China man bowler. He is too accurate. அது யூஸ்வலா தப்பு தப்பா போகும் லெங்த் எல்லாம். அதுல அவர் என்னதான் அவர் அடிச்சா கூட அவர் பியூட்டிஃபுல்லா லெங்த் கரெக்டா போட்டுனே இருக்காரு. அந்த கெஸ்ஸிங் ஃபேக்டரோட அந்த லெங்த் அக்யூரசி கன்சிஸ்டன்சி இன்னும் பெட்டரா இருக்கு. அதனாலதான் அவுட் ஆனாங்க இவருக்கு. சார் தீபக் ஹூடாவோட இன்க்ளூஷன் இந்த டீமில் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இப்போது நீங்கள் அவரை மாதிரி ஒருத்தரை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் தான், அப்புறம் தான் பவுலிங். அவர் இன்னைக்கு ஒரு ஓவர் போட்டார், அதெல்லாம் ஓகே சார், ரைட்டு.
பட் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தீபக் கூட அவர் டீமில் எடுக்கவே கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட். சரி ரைட் ஓகே எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அவர் ஒரு பேட்டராக யூஸே பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலங்கும் போது அப்புறம் எதுக்கு சார் ஒரு தீபக் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? தீபக் கூட இல்லை சார், நான் கேட்டுறேன் என்னன்னா, தீபக் கூட வந்து ஒழுங்காக விளாட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஐயோ ஒரு விக்கெட் போயிடுச்சு, இப்போ வேணாம் 2 விக்கெட் போயிடுச்சு, எந்த சிச்சுவேஷன்லையுமே அவரை இறக்குற ஐடியா உங்களுக்கு இல்லை. இது மேட்சுக்கு மேட்ச் நடக்குது, ஒரு மேட்ச்ல நான் சொல்லலை, மேட்சுக்கு மேட்ச் நடக்குது. அப்போ எதுக்கு அவர் பிளேயிங் லெவன்லன்னு கேட்குறேன். வேற யாராவது எடுத்துடலாமே. அது தீபக் கூடாவுடைய அப்பா போன் பண்ணி தோனிக்கு உங்க உங்க தலாவணி கீழே உங்க படத்தை வச்சு தூங்குறான், அவ்வளவு வெறியனா இருக்கான், அவனை போய் நீங்க டிராப் பண்ணீங்கன்னா அவன் மனசு கேட்காது, ரொம்ப ஃபீல் பண்றான்னு ஏதாவது சொல்லியிருப்பார். சரி அதுக்காக வச்சிருப்பார். அவங்க பையனை எடுப்பேன், ஆனா நீங்க எதிர்பார்க்கிற டவுன்ல அனுப்ப மாட்டேன். ஏன்னா அவன் போயிட்டு எப்படி 2 பால் வந்துடுறான். நான் முதல்லயே செப்பாக்ல கொடுத்தேன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா, அவன் பேட்டை வீசுல எல்லாருக்கும் வேர்வை ட்ரை ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏசி காத்து வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வேற இல்ல. இப்ப இந்த மேட்ச்ல என்ன இருக்கு, இன்கான்சிக்வென்ஷியல். யார் அம்பையர் கூட லெவலில் ஆடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. தோனி கிளவோடய ஓடி வந்து போலிங் போடுவாங்க நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு சாதா மேட்ச். பட் இதுல என்னன்னா பெஸ்ட் டீம் மாட்டிச்சு இந்த இதுல. அதான் கிரிக்கெட். என்ன வேணா நடக்கலான்றனே. இந்த 4-4.5 மணி நேரத்துல இது ஒரு சினிமா மாதிரி. இது என்ன நடக்குது லைவா போய் ஒரு ஷூட்டிங் பாக்குற மாதிரி. அதனால இதுல சொல்லவே முடியாது. இந்த T20ல மட்டும் பிரமாதமா இப்ப நம்ம வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்ச் விட்டு எங்க தேவையோ அங்க போய் வழி பார்த்தீங்களா? அந்த மாதிரிதான் T20 ஃபார்மேட். அதை விட ப்ராபபிலிட்டி என்ன வேணா நடக்கலாம். அதான் பிரச்சனை. இல்லை சார், இப்போ கடைசி மேட்ச்ங்கிறனால கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. அது நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்திலே அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ரசிகர்களாகட்டும், நீங்கள் நானாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்து யாருங்கிறத அடித்து காட்டிட்டு போவோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா பாலும் 6க்கு போ அப்படின்னு அந்த இன்டென்ஷனோட விளாடும் போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒருத்தர் குறுக்க வந்துருப்பார். இவர் எதுக்கு இந்த எனக்கு பிளேயிங்லானது எனக்கு புரியல. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த டீம்லேயே வந்து இந்த தடவை ஃபுல்லாக விளையாடி முடிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு பிளேயிங் லெவனை பார்த்ததே கிடையாது. 23-24 பேரெல்லாம் வச்சு விளையாடிருக்காங்க சிஎஸ்கேன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த தீபக் கூடாக்கு பதிலாக இன்னும் ஒரு 2 பேர்லாம் விளையாடாமாங்க. இந்த ஆண்ட்ரே சித்தார்த்து அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் விளையாடாமாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட உர்வில் பட்டேலுக்கு எப்படி ஒரு உர்வில் பட்டேல் இப்படி ஆடுவார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆயிருந்திருக்குமேன்ற ஒரு இதில் தான். இப்போ ஷேக் ரஷீத் வந்துட்டு என்னதான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸில் அவர் விளையாடும் போது ஒழுங்காக விளையாடினாலுமே கூட அவரோட ப்ராமிசிங்கான ஒரு இன்னிங்ஸை முதல்ல காட்டி அதுக்கப்புறம் தான் அப்படி ஆயிருக்காரு. அவருக்கே வாய்ப்புகள் அவ்வளோதாங்கும் போது இந்த தீபக் கூடாக்கெல்லாம் எதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி இந்த மும்பை இந்தியன்ஸில் சௌரப் திவாரி ஆடிட்டு இருப்பார் சில வருஷங்கள்லாம், எதுக்கு ஆடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால கேட்டேன். நீங்க கவனிக்கல, ஒரு வருஷத்துல நம்ம டிவியில ஓரத்துல பார்த்தேன், ரிப்பாத்தி விக்கி டவல் கேள்வி வச்சுங்க, நானே ஆர்டர் பண்ணி இவர் பேர் ஏற்றின்ற மாதிரி. ஸோ அது புரிஞ்சுக்கல. நீங்க சொன்ன மாதிரி மீதி யங்ஸ்டர்ஸ் இன்னும் சான்ஸே கொடுக்காத சில பேர் இருக்கான், அவங்க கொடுத்துக்கலாம் கண்டிப்பா இந்த மேட்ச். when you know that it's inconsequential, you could have definitely tried the others. Sure. ரைட் சார், ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்குது இது. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், ஒரு ரிலீஃபாக இருக்கும் கண்டிப்பாக. பட் ஜிடி கோயிங் ஃபார்வர்ட் அவங்களுடைய பிளே ஆஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிடியும் கவனிக்கணும், ஜிடி ஆட போகிற மற்ற டீம்ஸும் அதை கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு டேவிட் மில்லர் இல்லாத என்ன கிளாரிங்கா தெரியுது பாருங்க. கிளியரா கேரி அவுட் பண்ணுவார்ல கட்சி வரைக்கும். டேவிட் மில்லர் இல்ல, டெவாட்டியாவும் டேவிட் மில்லர் மாதிரி தான் பினிஷர். பட் டேவிட் மில்லருக்கு சஸ்டெயின்ட் ஆட தெரியும், இன்னிங்ஸ் ப்ரொலாங் பண்ணி. இவருக்கு ரஷீத் கான் அண்ட் டெவாட்டியாக்கெல்லாம் செம்மகரம் வந்த தூக்கி போட்டீங்கன்னா ஃபுல் போதல் ஆடுறாங்க. அவனை ராய் அப்படி ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் கடைசியில நீங்க என்ன கேட்பீங்க எப்படி வச்சு முடிக்கலான்னு. இன்னைக்கு லிட்டரலி சிஎஸ்கே டீமோட ஆட்டிடியூட் எப்படின்னா, வடிவேலு சண்டை நுங்கி எல்லாம் சோல்டர் கிட்ட அப்படி போட்டுல என்னடா லுக்கு அப்படிலாம் அடிப்பார் தெரியுமா. இது பாக்குறவங்க பட்டு டப்புன்னு அடிப்பார் போற வழியில. அந்த டைப் தான் நம்மளுக்கு இன்னைக்கு. என்னடா நீங்க டாப் 4 எங்களை தாண்டுங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பாக்குறதுக்கு ஜாலியா இருந்தது. ரைட் சார், அடுத்த மேட்சோடைய முடிவில் கண்டிப்பா நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். see you then, until then bye bye சார். அடுத்த மேட்ச் வந்து திருப்பி இன்கான்சிக்வென்ஷியல் 2 டீமுக்குமே. எனக்கு அதுல மெயின் வந்து இந்த 2 பேர் இந்த பக்கம் ஓபன் பண்றதுக்கு நம்ம சுனில் நாராயண் வந்தாலோ, அந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் வந்தாலோ, நம்ம சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியில யார் போடுறாங்களான்னு ஒண்ணு பார்க்கணும். மற்றபடி எனக்கு சுனில் நாராயண் எப்படி வாக் போவார், எப்படியுமே ரன் எடுக்க வேண்டிய கேட்ச் வச்சிடலாம், அதை எனக்கு கொஞ்சம் பார்த்து மகிழணும். அவ்வளவுதான். இந்த ஃபன்லாம் வருதான்றதை பார்த்துட்டு மறுபடியும் சந்திப்போம். ஃபேவரட் ஆர்.